ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். என்னடா இவ்வளோ வேகமாக சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு குக்கிங் vlog கிடையாதுங்க. நம்ம ஒரு குட்டி ட்ரிப் போனோம். ஸோ அது ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் vlog மாதிரி தான். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லன்ச் நான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ வேகமாக பிரியாணி பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட ஹம்பர் ஆர்ச் பிரிட்ஜ், ஸோ அங்கே தாங்க போயிருக்கோம். இது ரொம்ப பக்கம்தான், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கிடையாது. இட்ஸ் வெரி நியர் டு டொரண்டோ. ஸோ 2 மெட்ரோ ட்ரெயின் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே ஹார்ட்லி ஒரு 1.5 hours, மேக்ஸிமம் ஒரு 1.25 மணி நேரங்க, அந்த மாதிரி டைம் போல் ரீச் ஆகிடலாம். ரொம்ப சூப்பரான பிளேஸ். நம்ம வீக்கெண்டில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு பார்க் மாதிரி தான், நியர் அ லேக் சைட். ஸோ அங்கே தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி. நிறைய தூரம் நடக்கணும் ஆனால். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்கன்னா அப்படின்னா தான் வீக்கெண்ட் உங்களுக்கு ஜாலியாக அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக சைக்கிள் அண்டு நீங்கள் ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டு பிளேஸு. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் சைக்கிள் ஸ்கூட்டரெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது தாங்க அந்த ஹம்பர் ஆர்ச் பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது மிட் 1990s காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு மார்டின் அப்படிங்கிறவரால். ஸோ ஹம்பர் ரிவர் அப்படின்னு நடுவில் இது ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ரிவருக்கு பேர் ஹம்பர் ஆர்ச் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, கேட்வே பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, ஹம்பர் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக பை வாக்கு, அப்புறம் இந்த சைக்கிள் ஓட்டுறவங்க, ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அங்கே பாஸ் ஆகுறாங்க. ஸோ நாட் அதர் வெஹிக்கிள்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் டியூபால் கட்டப்பட்டிருக்கு. இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 70 feet, லென்த்து 430 feet. ஸோ ரொம்பவே அழகான ஒரு இடம். நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் விசிட் பண்ணக்கூடிய இடமா தான் இது இருக்கும். ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த லேக்கில் விளையாடுறதுக்கு, ஒரு பீச் ஷோருக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஃபுட்டு, நம்ம ஃபுட்டுக்குன்னு பெருசாக அங்கே ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. வி ஹாவ் டு டேக் பை அவர் செல்ஃப். ஈவன் ஃபார் அ ஸ்நாக், ஒரு ட்ரிங்க் ஆகட்டும், நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நடக்கலாம் நிறைய, நம்ம ரிலாக்ஸ்டாக we can have a good walk. ஸோ இந்த லேக்லேருந்து சிட்டி வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. இது டொரண்டோ அந்த சிஎன் டவர் எவ்வளோ சூப்பராக தெரியுது இங்கேருந்து. அண்ட் இப்போ நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, இதுதான் அந்த ஹம்பர் ஆர்ச் பிரிட்ஜ். ஸோ அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற லோக்கல் பார்க்ஸில் வர மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வண்டி அங்கேயும் வந்தது. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஸ்லஷ்ஷு, ஐஸ்கிரீம் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் நாங்கள் தண்ணியில் விளையாடணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக எகெயின் நம்ம அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜ் வழியாகவே நடந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியா வரும். இங்கே நம்ம உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களாம் அதிகமாக ஆளும் இருக்காதுங்க. ஸோ நீங்கள் தைரியமாக கிட்ஸை விளையாட விடலாம். ஸோ டோட்டலாகவே நீ லென்த் வரைக்கும், முட்டி வரைக்கும் தான் தண்ணியே இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம உள்ளெல்லாம் போகாமல் நம்ம சும்மா கார்னர்லேயே விளையாடிக்கலாம். நீங்கள் தனியாக ஸ்பீடு போட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதெல்லாம் ரைட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நம்ம ஈவினிங் போல் ஆனதும் ஸோ நம்ம அங்கே சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அங்கே நீங்கள் ஆல்டர்னேட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே பிக் பார்க்கும் இருக்குது, நல்ல பெரிய பார்க் இருக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரி விளையாடிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம்.
ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. மறக்காமல் மேஹாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.